எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றனால இவ்வளோ தூரம் ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்றது ஒரு பார்க்க முடியுதா சார்? கிறிஸ்தவர்ன்றதெல்லாம் இல்லை சார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டில் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சார் இன்னைய வரைக்கும் கட்சியில் சிறுபான்மை அணின்னு எதுவுமே கிடையாது. ஒரு 200 கோடி ரூபா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சம்பளம்ன்றது ஒரு பெரிய பட்ஜெட். அதை விட்டுட்டு ஒரு தலைவராக நான் வந்து இதை செய்கிறேன், மக்கள் சேவையை நான் செய்ய வரேன் அப்படின்னு மக்களுக்கு தேவையான நான் செய்ய வரேன்றதை இறங்கி வராருன்னா அங்கேயே யோசிக்கணும் சார். பணம் மென்டாலிட்டியோட ஒருத்தர் அரசியலுக்கு வரல. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 20 நாளில் எந்த டிவி எடுத்தாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. நான் கேட்குறேன், முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை சட்ட ஒழுங்கு இஷ்யூஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எத்தனை வந்திருக்கு. இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை இது வரைக்கும் எந்த டிவி சேனலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? மிஷினரி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டியானிட்டி எதுக்காக சார் இங்கே வந்தது? மிஷினரி தானே. ஹாஸ்பிட்டேஷனு உதவி செய்கிறதுக்கு தான் கிறிஸ்டியானிட்டி வந்தாங்க. எஜுகேஷனும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க தான் வந்தாங்க. எலெக்ஷன் நெருங்கும் போது அவர் எவ்வளோலாம் வேதனைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் அனலைஸ் பண்ணார். என்ன பண்ணார்னா, அதன் சினிமாவில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்மளோட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பின் துணை தலைவருமான சாமுவேல் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சிறப்பு. விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். எதிர்பார்த்தீங்களா சார் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தீங்க? இல்லை, கண்டிப்பாக நான் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, யார் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ நான் வந்து பர்சனலாகவே எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு மாற்றத்துக்குரிய மக்கள் நிறைய மாற்றத்தை விரும்பினாங்க. ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நாங்கள் தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திராவிட அரசுகளுக்கு நல்ல ஒரு டஃப்பு கொடுப்பாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி ஆட்சி அமைப்பாருன்ற ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்தது. ஓகே. இல்லை, இந்த கூட்டம்லாம் ஓட்டம் மாறாதுன்னு ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் எப்படி இவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ண முடியும், எடுத்ததுமே முதல்வர் அரியணையா அப்படின்லாம் நிறைய விமர்சித்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இப்போ நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. எப்படி இது சாத்தியப்படுத்துனீங்க? நீங்கள் எப்படி முழுமையாக ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஒன்று சார்? ஆக்சுவலி கிறிஸ்தவனாலே சேவை தான். அன்பை பகிர்வதுக்கு தான் கிறிஸ்துவம். இங்கே இயேசு கிறிஸ்து மதம் மாற்றுறதுக்காக வரல, அன்பை மட்டும் தான் பகிர சொன்னார். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, மக்கள் இயக்கமாகவே இருக்கும்போது, இவங்க மக்கள் மன்றமாகவே இருக்கும்போது, இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, சேவை செய்ய இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் திட்டம், அது நல்லா வந்து அந்த எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்கே போய் செய்ய சொன்னாங்க. இன்றைக்கி உலக பட்டினி தினம். இந்த உலக பட்டினி தினத்துக்கு அவர் இன்றைக்கி சிஎம்மாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லிருக்காரு, என்னோடய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, உலக பட்டினி தினத்துக்கு சாப்பாட்டு உணவு போடுங்கன்றதை சொல்லியிருக்காரு. சார் இவங்க இன்றைக்காக வரல, இந்த 3 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சி அமைக்கலை. மக்கள் மன்றமாக இருக்கும் போது மக்களுடைய சேவைகளை எல்லாத்தையும், அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் செஞ்சு தான் இன்றைக்கி ஆட்சிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ 3 வருஷம் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, 3 வருஷம். அப்படி கிடையாது. 2011 இவங்க பண்ண சேவைகள் தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகி 2026 தமிழக முதலமைச்சராக அவர் ஆயிருக்கார். ஓகே. நீங்கள் எந்த நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணீங்க? இப்போது அதில் பயணிக்கும் பொழுது எப்படி இருக்க தாவேக்காவில்? சார் நான் வந்து நீண்ட காலமாகவே நான் யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, நான் சிஃபி பேராயத்தில் நான் 4 வருஷமாக இருக்கிறதுலேருந்து யார் எதிர்ப்பு தெரிவித்தாலுமே சரி, நான் இம்பேக்ட் வந்து தாவேக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தேன். அந்த டைமில் உங்கள் கூட இருக்கவங்களே சொல்லியிருக்காங்களா, இது எப்படி, இது ஏன் இவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு கேட்டிருக்காங்க? டெஃபினட்டாக ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, சினிமாக்காருக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்கலாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின காலங்கள்லாம் உண்டு. அப்படி இருக்கும் போதே நான் என்ன பண்ணேன், நான் 2024 நலத்திட்ட உதவி, கிறிஸ்மஸ் நலத்திட்ட உதவிகள் நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் தாவேக்கால பயணிச்சிருக்கேன். ஏன் முதல் மாநாட்டிலேருந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் தாவேக்காவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பேராயராக இருந்திருக்கேன். என்ன இந்த கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை? சார் கண்மூடித்தனமான நம்பிக்கையே கிடையாது சார். சார் என்ன மாற்றத்தை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்தாங்க, இது வரைக்கும் என்ன மாற்றத்தை கொடுத்தாங்க சார்? விவசாய கடனை இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சது கம்மியாக தான் பண்ணியிருக்காருன்றது இவங்க சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறவங்க இப்போ ஒரு தொடர்ந்து ஆட்சியே இவங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் பை ஆகலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி, ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு. சேஞ்சஸ் ஆகி அவர் வரணும்னா அவர் வந்து கொஞ்சம் உட்காந்து பொசிஷன் ஆகி அனலைஸ் பண்ணி பொறுமையாக தான் பண்ண முடியுமே தவிர எடுத்தோன்னே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் முழுசாக நம்பின காரணம் என்னென்னா,
சார் சிறுபான்மை மக்களை வச்சு ஓட்டு வாங்கி இது வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு தேவைகளும் செய்யலை, அடிப்படை வசதிகளுக்குள்ள செய்யலை. கேட்டால் சொல்லுவாங்க, இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் கவர்மெண்ட்டில் எத்தனை சர்ச்சஸ் உடைக்கப்பட்டது பார்த்துருப்பீங்க. எத்தனை சர்ச்சஸ், எத்தனை ஈஸியாக சர்ச்சஸ், எத்தனையோ சபைகளை உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு, நாங்கள் பாதுகாப்பு உள்ள ஒரு அரசாங்கம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த தாக்கத்தையும் கொடுக்கல. நான் டெஃபினட்டாக என்ன உணர்ந்தேன்னா, இவர் வந்தார்னா, ஏன்னா அவரோட கேரியரை விட்டு வராரு. ஒரு 200 கோடி ரூபா ஒரு இன்றைக்கி ஒரு சம்பளன்றது ஒரு பெரிய பட்ஜெட். அதை விட்டுட்டு ஒரு தலைவராக நான் இதை செய்கிறேன், மக்கள் சேவையை நான் செய்ய வரேன் அப்படின்னு, மக்களுக்கு தேவையான நான் செய்ய வரேன்றதை இறங்கி வராருன்னா, ஸோ அங்கேயே யோசிக்கணும் சார். பணம் மென்டாலிட்டியோட ஒருத்தர் அரசியலுக்கு வரல, பணமே வேணான்னு உதறி தறி தான் அரசியலுக்கே வந்திருக்கார். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப இம்பாக்டாக இருந்தது. ஸோ இந்த தலைவர் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுச் செயலாளர் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எல்லாரையும் அரவணைச்சு இந்தந்த வேலைகளை செய்யுங்க சார். ஒரு ஒற்றுமை இருந்தால் தான் சார் சக்சீடே பண்ண முடியும். ஒரு ஆள் போய் வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ரசிகர் மன்றமாக இருந்ததை அதை கட்சியாக மாற்றி அங்கே இருக்கவங்க எல்லாரையும் பில்டு பண்ணி இவ்வளோ ஒரு கட்டமைப்பு பண்ணி, எல்லாம் சொல்லுவாங்க தாவேக்காக்கு கட்டமைப்பு கிடையாது, தற்கூரி கூட்டம் என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உண்மையாலே 2011 இன்னைய வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தலைவர் என்ன சொல்கிறாரோ பொதுச் செயலாளர் அழகாக கட்டமைப்பாக கொண்டு வந்திருக்கிறது தான் இன்றைக்கி தாவேக்கா இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தலைவர் முதலமைச்சரானது காரணமே. ஓகே, நம்ம இன்னும் ஓப்பனாகவே பேசுவோம். அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றதுனால இவ்வளோ தூரம் ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்றது பார்க்க முடியுதா சார்? கிறிஸ்தவர்ன்றதெல்லாம் இல்லை சார். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் 2000 கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டில் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சார் இன்னைய வரைக்கும் கட்சியில் சிறுபான்மை அணின்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே இங்கே சமம். இங்கே கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துலாம் கிடையாது, யாரும் இப்போ பாகுபாடு இல்லை. ஸோ இம்பேக்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா கொள்கை தலைவர் 5 தலைவர் பெரியார் ஐயா இருக்கார். ஆனால் மாநாட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, பெரியார் இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி போய் இருக்க முடியும்னு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி எந்த அரசியல் தலைவர்கள் சார் பேசியிருக்காங்க? யாரோட நம்பிக்கையிலும் நாங்கள் கிடையாது, நிற்க மாட்டோம், யாரோட இறை வழிபாட்டிலையும் நாங்கள் தடையாகவும் இருக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீட்டு தானே சார்? இதுதானே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இல்லை அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தலைவர்லாம் கூட விமர்சிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் கூட சொல்லும் பொழுது ஜோசப் விஜய்ன்றது பேரையே அவர் மறைச்சிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு பதவி ஏற்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? சார் நான் அதை தான் சொல்கிறேனே சார், இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தது ஒரு சேஞ்சஸ் வரணும், 2026 சேஞ்சஸில் டெஃபினட்டாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்ததை அவர் அப்படி சொல்லும் போது, அதான் சொல்கிறேனே, ஒரு 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 விஷயம் நம்மளுக்கு புதுசாக கிடைக்குதுன்னா நம்மளுக்கு எந்த அளவு எக்ஸைட்மெண்ட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும் சார். ஓகே, எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நான் கூட இப்போ 2-3 கமெண்ட்ஸ் நான் அப்புறம் கூட அதை சொல்கிறேன். அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி யாருமே தப்பு பண்ணக்கூடாது நினச்சிங்கன்னா இப்பயே எரேஸ் பண்ணிடுங்க, இந்த ஒரு வேகம். ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னு ஒருத்தரை சொல்லிட்டு இருந்தவரை பதவி ஏற்றதுமே 3 கையெழுத்துகள் உடனே அதே இடத்துல சார் நான் தான் சொல்கிறேனே சார், ஒருத்தவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சார் நான் என்ன கேட்குறேன்னா, சூழ்நிலை நிமித்தம் அவர் எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் நெருங்க கரூர் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும், பர்சனல் டிஃபெக்ட். அவர் சொன்னார் டீசென்ட் அப்ரோச் வேணும், பர்சனலாக யாரையும் டிஃபெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ அறிவிச்சார். ஆனால் இவங்க பண்ணது எல்லாமே எப்படி இருந்தது, எலெக்ஷன் நெருங்கும் போது அவர் எவ்வளோலாம் வேதனைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் அனலைஸ் பண்ணார். என்ன பண்ணார்னா, தெளிவாக அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இவங்க ரொம்ப கேவலமாக நினச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நடக்குமா, அவங்க நினச்சது என்னென்னா ஜெயிப்பாங்களா, இவனுங்க என்ன ஒரு 40 சீட்டு பிடிப்பாங்களா, இதெல்லாம் தற்கூரி கூட்டம், இது சினிமாவுக்கு பேனர் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் சார் நான் உண்மையாலே சொல்கிறேன், இவர் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா 100% ஜெயிப்பான்ற உறுதியில் நான் இருந்தேன். ஏன் அப்படி உறுதியில் இருந்தேன்னா, நான் என்னைக்கு முதல்ல தாவேக்காக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் சார் அந்த ஸ்பீடு இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஒவ்வொரு விஷயமும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. ஏன்னா அதுதான் இன்னைக்கு அவர் பதவி ஏற்றோனே அந்த ஸ்பீட்லேயே அவர் சொன்னது, தப்பு பண்ணலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இங்கே வேலை ஆகாதுன்றது சார். டைரெக்டாக ஒரு பதவி ஏற்கிற விழாவில் இந்த மாதிரி ஒரு கட்சி தொண்டர்களை வான் பண்ண தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுதான் சார் உண்மையான கொள்கை தலைவர்களை ஃபாலோ பண்ண தலைவராக இவர் இருக்கார்.
ஏன்னா அவரோட நுணுக்கம் அவர் ஃபாலோ பண்ணி வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஏன்னா ஒரு 50 வருஷம் 75 வருஷம் பார்த்த கட்சிகளுக்கு ஒரு டஃப் கொடுக்குற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா டைரக்ட் கமெண்ட், ஏன்னா இதுதான் எது பண்ணாலும் யோசித்து நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக இன்னைக்கு மாறி இருக்காரு. ஓகே, இல்லை இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் தான் வந்து முடிவுகளுக்கு முன்னாடி கோவில் போகிறாங்க, சர்ச் போகிறாங்க, எல்லா இடங்களுக்கும் போய் வழிபடுறாங்க. இது எல்லாமே ஒரு அரசியலுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு கோபம் வந்ததா? ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் தான் போய் எல்லா தெய்வங்களையும் வணங்கினாரு. அப்போ ஒரு கோபம் உங்களுக்கு இருந்ததா? சார் கிடையாது, கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க கிடையாது. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா சார், நான் வந்து ஒரு பிஷப்பாவோ ஒரு பேராயராக இருக்கிறேன்னா அது என்னோட தனிப்பட்ட பர்சன். அதே மாதிரி எல்லாமே காமன் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா இந்தியான்னு எடுத்திங்கன்னா எல்லாருமே ஒன்றாக இருக்கிற இடம். நம்மளாம் ஒன்று தான், சமம் தான். அவங்கவுங்க கடவுள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோமே தவிர நம்ம அன்பை மட்டும் தான் பகிர சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. அதனால அவர் அங்கே போகிறனால அவர் வந்து அந்த மதத்துக்கு சேர்ந்தவரா, இங்கே மசூதிக்கு போகிறனால இந்த மதத்துக்கு சேர்ந்தவரா, அப்படிலாம் கிடையாது சார். எல்லாமே காமன். அதனால தான் தெளிவாக அவர் பண்ணது. திருப்பி நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த ஒரே வார்த்தையில் எல்லாமே அடங்கிடுது சார். அதனால நான் கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. இங்கே கோவிலுக்கு பயணிக்கல, சர்ச்சுக்கு பயணிக்கல. இப்போ வந்து வழிபாடு பண்ணுறாரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு இதையும் ஒரு அரசியலுக்காக தான் பண்ணுறாருன்னு முன் வச்சாங்க அவங்கள. சார் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அவர் எங்கே போனாலும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பொதுச்செயலாளர் சொன்னார், கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு இது வேணும். அதே மாதிரி தான் அவர் எங்கே போனாலும் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லைன்னா அவர் வருவார் சார். ஏன் சார் ஒரு ஷூட்டில் ஒரு மீட்டிங்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் இங்கே ஷூட்டிங்கு போனேன், இங்கே ஒரு சர்ச் பார்த்தேன், நான் இங்கே போயிட்டு வந்தேன், அப்படிலாம் கிடையாது. அவர் காமனாக எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஆள் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அம்மா கூட எடுத்திங்கன்னா சாரோட சிஎம் சாரோட அம்மா எடுத்திங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஆன்மீக ரீதியாக, கொரட்டூரில் சாய்பாபா கோயிலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சார் எல்லாருக்குமே சார் உள்ளுக்குள்ளே இருக்கும். பிரார்த்தனைகள்ன்றது மனசுக்குள்ளே இருக்கணும். வெளிப்படையாக போயிட்டு நான் வேண்டிக்கிறேன், வெளிப்படையாக போய் நான் செய்கிறேன், வெளிப்படையாக போய் செய்கிறதுக்கு அது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட். தலைவர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நின்று ஒரு புகைப்படம் மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்களும் அங்கே வேண்டணும் அப்படின்னு போயிடுவாங்க. இவர் அந்த மண்டிட்டு அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் இருக்காம சார். அப்படி இருக்கும்போது அவர் போனோடனே அவருக்கு நினைவு தான் வந்திருக்கும், நம்ம என்ன பண்ணமோ அதுதான் பண்ணுறாரு. அவர் புதுசாக எதுவும் பண்ணலை, அதேமாதிரி சொல்லி கொடுத்து பண்ணலை சார். இன்றைக்கி சிறுபான்மை மக்களோட ஓட்டு வாங்குறதுக்கு நடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன பண்ணுறது, சர்ச்சுக்கு போகிற கூட்டம், நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்கிற கூட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூதிக்கு போய் வாசலில் போய் வெள்ளிக்கிழமை போய் நிற்கிற கூட்டம், இப்படி தான் இருப்பாங்களே தவிர ஓட்டு வாங்குறதுக்கு தான் நாங்கள் தேவைப்படுமே தவிர சார் எங்கேயுமே உள்ளே போய் மக்களோட கருத்துக்களை வாங்கி சேவை செய்ய ஆற்றல் மிக்க அரசியல்வாதிகள் கிடையாது. இன்னைக்கு 2024 தலைவர் வந்து அந்த பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துடுவார், பண்ணுவார். ஓகே, இப்போ நிறைய பிரிவுகள் இருக்கீங்க, எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே, பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். பிஃபோர் எலெக்ஷன் போது யாருமே ஆதரவு கொடுக்கல. எப்படின்னா ஒரு ஆதரவே வந்து, ஆனால் யார் ஆதரவு கொடுக்கலனாலும் சார், சபையோட எட்டுங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கல, இல்லை எந்த கம்யூனிட்டி வைஸாக ஆர்டர் யாரும் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக அங்கே வர விசுவாசிகள்னு சொல்கிறாங்களே பிலீவர்ஸ், அவங்க டெஃபினட்டாக அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண செஞ்சு கொடுத்துருக்கு. ஏன்னா இவங்க இப்போ ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். இதை ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தான் என்னோட இது வாசை. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? ஏன்னா இப்போ ஒரு தலைமையிலேயே ஒருத்தருங்க வந்து இல்லை நம்ம வந்து வேற ஒருத்தருக்கு ஆதரவு அப்படின்றது நீங்களே உங்களுக்கு காதுபடவே பேசியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் அங்கே இருந்திருக்கா? இந்த மாதிரி பண்ணுறாங்க, இப்போ சாமுவேல் அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாவது வந்திருக்கா? சார் ஆமாம் சார், உண்மையாக ப்ரெஷர்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு அமைப்பு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ நான் வந்து கிளியர் கட்டாக இருந்தேன். 2021 ஆஃப்டர் 22 அப்புறம் நான் டெஃபினட்டாக ஒரு கிளியர் கட்டாக இருந்தது என்னென்னா, ஒரு புதுமுக அரசியலுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும், அது நல்ல ஆட்சியை தொடர்றவருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லினேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிப்ரவரியில் இவங்க செகண்ட் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னையிலேருந்து டில் நவ் நான் வந்து இந்த தலைவருக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தானே பார்த்தீங்கன்னா சேவை தான், ஃபுல்லாக சோஷியல் ஒர்க்கு தான். இப்போ கிறிஸ்டியானிட்டின்னு பார்த்துக்கிட்டேனாலே சோஷியல் ஒர்க்கு தான். ஃபுல்லாக என்ன பண்ணுறது, யாராவது அடிபட்டுச்சுன்னா போயிட்டு இறக்கமாக போயிட்டு பார்க்குறது, பேசுகிறது, இப்படி இறக்கங்களுக்குரிய விஷயங்கள் தான் நம்ம செய்கிறது. ஸோ இதை எல்லாமே இவங்க ரசிகர் மன்றமாக இருக்கும் போதே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு தேவையானது. இப்போ கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசமாக இருக்கவங்களுக்கு வந்து சீர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தாய்மாமன் சீர், அண்ணன் சீர், இது எல்லாமே இவங்க ரசிகர் மன்றமாக இருக்கும் போதே மக்களுக்கு செஞ்ச பணிகளை தான் இவர் என்ன பண்ணுறாங்க, நலத்திட்ட உதவியாக கொண்டு வந்திருக்கார்.
இலவச நலத்திட்ட உதவிகளாகவே கவர்மெண்ட் மூலயமா சார் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. நான் ஒரு விஷயம் என்ன யோசிச்சேன்னா, இவ்வளோ சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் தமிழக முதலமைச்சராக வந்தால் மாறுறதுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ சலுகையை கொடுத்துருக்காரு, இவரால் எப்படி செய்ய முடியும்? சார், ஊழல் செய்கிறனால செய்ய முடியாது. ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறவனால இவ்வளோ திட்டங்களையும் செய்ய முடியாது. ஊழலே பண்ணலனால இதுக்கும் மேலே செய்வார்ன்றத ஒரு எடுத்துக்காட்டாக தான் இவர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பெரிய விஷயம் இது இருக்கு. இன்னமும் பேச மாட்டுறாரு. தலைமைச் செயலகம் வராது, டைமுக்கு வரணும், டைமுக்கு போறன்றது மீறி அவர் ரொம்ப யதார்த்தமா தான் இருக்காரு. அவர் டேபிளே அங்கே தான் உணவு அருந்துறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா இன்னும் பேச மாட்டுறாரு. இன்னும் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர மாட்டுறாருன்றாங்களே சார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். தினைக்கும் ஒரு 20 பேர் மேலே ஆளுங்களை பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் பார்க்குறதுக்காக, நம்மளோட ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக பார்க்குறதுக்கு. சார், அப்பாயின்மெண்ட்டு 20 பேர் கொடுக்குறாங்க தினைக்கு. சார், புது கவர்மெண்ட் சார். இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லணும்ல சார். சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்ப்பாங்க, ஹையர் அஃபிஷியல்ஸை பார்ப்பாங்க. டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கே நேரங்கள் ஆகும். நம்மளால ஒரு விஷயத்தை இம்பாக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கே நேரம் ஆகும்போது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தமிழ்நாட ஒரு முதலமைச்சராக அவர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ அது கவனம் செலுத்தி அங்கே சார் வெளிப்படையாக கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை சார். அங்கே உள்ள நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது கம்ஃபர்ட் ஜோனா இல்லை அவர் வந்து மக்களுக்குரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காருன்றத. ஓகே, என்ன சில கூடிய விஷயங்கள் தான் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் 20 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் இதை பண்ணல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ட்டு இந்த ஒரு பிரச்சனை நான் ஒரு சின்ன மனநிலைக்கு அவர் கொண்டு போகணும் நினைக்கிறேன். இல்லை, நான் ஆக்சுவலி அவர் என்ன மனநிலையில் இல்லை சார். சார், அவர் தெளிவானவர். ஓகே, நல்ல தெளிவாக இருக்கார். நான் அதுதான் நாங்கள் எப்பயுமே நான் ப்ரேயர் பண்ணுறது, அவர் தெளிவாக இருக்கணும், நல்ல அரசாங்கம், நல்ல ஒரு 5 இயர்ஸ் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நடக்கணும்னு தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 20 நாளில் எந்த டிவி எடுத்தாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. நான் கேட்குறேன், முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், அதுக்கு முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை சட்ட ஒழுங்கு இஷ்யூஸ், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எத்தனை வந்திருக்கு. இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை இது வரைக்கும் எந்த டிவி சேனலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா? இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 நாளும் தாவேக்கா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு சினாரியத்தை கொண்டு வராங்களே தவிர சார், மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். தெளிவாக இருந்தனால தான் வீட்டுக்கு அனுப்புனது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. 5 வருஷம் நல்ல ஆட்சி தொடரும். 5 வருஷம் இல்லை, இனி வர நாட்களிலும் தாவேக்கா நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல ஆளுமைமிக்க ஒரு அரசியலாக மாறி ஆட்சி தொடரும் சார். 2021 அப்புறம் இருந்து பயணிக்கிறீங்க. பொதுச் செயலர் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு உங்களோட புகைப்படம்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்னும் நிறைய பேர் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. எப்படி பார்க்குறீங்க அவர் இந்த பதவி, அதாவது வெற்றிக்கு முன் வெற்றிக்கு பின் அப்படின்னு எடுத்தா புஷ்யானந்த் அவர்களோட? சார், இன்னமும் சிம்பிளிட்டி தான், அப்படியே தான் இருக்கார். ஓகே, அவர் வந்து அவரோட வேலைகளை கரெக்டாக செய்கிறார். இன்னமும் அந்த அரவணைப்பு இதெல்லாம் செய்யுங்க. இன்ஃபேக்ட் நான் கூட 2ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். அதுக்கு கூட அவரை தான் சாரை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். அதில் கூட அவர் என்ன சொன்னார்னா, இந்த பேரை நீங்கள் வந்து இப்படி முன்னாடி போடணும், இந்த பேரை பின்னாடி போடணும். அது கூட என்கிட்ட அந்த வீடியோஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தாழ்மையாக பேசக்கூடிய எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை சார். அமைச்சர் ஆகிட்டோம் அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. இன்னமும் மக்கள் பணியை வந்து மகத்தான பணின்றதை சேவையோட பண்போட அரவணைச்சு செய்கிறாங்க. உங்கள் தரப்புலேருந்து முதல்வர் அவர்களை சந்திச்சிங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் கேட்கணும்னு நினைப்பீங்க? என்னென்ன உங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், இந்த வேண்டுகோள்லாம் நாங்கள் வைப்போம் அப்படின்னா என்னென்ன தெரியும்? முதல்ல வந்து நான் வாழ்த்து தெரிவிப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, சிறுபான்மை மக்களுக்கு ஏகத்தால் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் அதை செஞ்சு தரோம், இதை செஞ்சு தரோம், மைனாரிட்டி பீப்புள்ஸுக்கு அப்படி பண்ணி தரோன்னு. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே முன்னின்று எல்லாத்தையும் பார்க்கணும். சபைகளுக்கோ சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னின்று நீங்கள் பார்க்கணுன்றத மிகப்பெரிய கோரிக்கை வைப்பேன். 2வது வந்து வாரியத்தில் ஒர்க், அதாவது பாஸ்ட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்கள திருப்பி இந்த வாரியத்தில் போடக்கூடாது. ப்ரெசென்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஃபீல்டு ஒர்க் இருக்காங்களோ அவங்கள போட சொல்லுவோம் போர்டு மெம்பர்ஸ்லேருந்து. அந்த கோரிக்கை தான் சார் வைப்போம். ஏன்னா வந்து ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, மிஷினரி அரசியல் அப்படின்ற ஒரு விஷயங்களும் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நெகட்டிவாவே அடிக்கணுமா அப்படின்றது பார்க்க முடியுது சார். அவங்க எங்க சார் இருந்தாங்க? காத்ரி ரகுராமன் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க உங்களுக்கே தெரியும். பாரதிய ஜனதால இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் அதிமுகவுக்கு வந்தவங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மிஷினரி அரசாங்கம்னா கிறிஸ்டியானிட்டி எதுக்காக சார் இங்கே வந்தது? மிஷினரி தானே.
ஹாஸ்பிட்டேஷனு உதவி செய்கிறதுக்கு தான் கிறிஸ்டியானிட்டி வந்தாங்க. எஜுகேஷனும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க தான் வந்தாங்க. சார் இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீயாக தர கவர்மெண்ட்டு சார் இது. எதுக்கும் யாருக்கும் காசு வாங்காது. அதான் மிஷினரின்னு சொன்னால் என்ன, அவர் தான் சொன்னார், நீங்கள் சிறுபான்மை மக்கள் என்று நினைக்கிறீங்களா, இது சிறுபான்மை அரசு தானே தெளிவாக சட்டசபையிலே சொல்லிட்டாரு. அவர் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை சார். ஏன்னா தெளிவாகவே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்க யார் ஒருத்தவங்களை ரொம்ப இலக்காரமாக பேசுகிறாங்களோ, என்ன தான் இருந்தாலும் சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ இலக்காரங்கள் இழந்தாலமாக பேசுனாங்க. ஆனால் வெற்றிக்கு பின்பு பேசணுங்கெல்லாம் இன்றைக்கி ஓடி வந்துட்டு தான் இருக்காங்க. அது போல தான் சும்மா பேசணும், கண்டென்ட் கிடைக்கணும், ஏதாவது பண்ணணும், பேசணும்னு சொல்லிட்டு மிஷினரி அரசாங்கம், இவங்க கிறிஸ்தவர், சிஎம் கிறிஸ்தவர், சபாநாயகர் ஸ்பீக்கர் சார் கிறிஸ்தவர், எல்லாரும் கிறிஸ்தவர், அமைச்சர் வன்னியரசு சார் கிறிஸ்தவர், எல்லா கிறிஸ்தவர்களாக போட்டு இவங்கள மிஷினரி அரசாங்கமாக நடத்துகிறாங்க. இது மிஷினரி அரசாங்கம் இல்லை சார், மக்களுக்கு கூடிய உண்மையான சேவை செய்யக்கூடிய அரசாங்கம். சேவைனாலே மிஷினரி தானே சார், அதுதான் சார் அவங்க அப்படி சொல்றாங்க போல. ஓகே, இன்னொரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்குலாம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கீழே இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு டீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் மக்களை ரொம்பவும் இது பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு சாமானிய மனிதன் ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னால் அவன் அது மாறக்கூடிய ஆளா? அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு சார். வாய்ப்பே கிடையாது சார். அதாவது சொல்கிறேனே சார், இவங்க தோத்துட்டாங்க. தோத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், இதுதானே சார் உண்மை. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணங்களாக இருக்குது தவிர அதெல்லாம் கிடையாது. ஏன்னா வாய்ப்பே கிடையாது சார். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க சார். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசு வரைக்கும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பெரியவங்களை எடுத்திங்கன்னா அடுத்த எம்ஜிஆராக பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைகளை எடுத்துட்டாங்கன்னா நல்ல ஒரு தலைவராக பார்க்குறாங்க, யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக பார்க்குறாங்க. இப்படி இருக்கும் போது எப்படி சார் மாற்ற முடியும்? இன்றைக்கி பசங்க போதும் சார் ஸ்டேட்டஸ் போட, பசங்க போதும். ஏன்னா கரூர் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அந்த பிள்ளைகள் பார்க்குது, டிவி பார்க்குது சார். இன்றைக்கி 5 வயசு பிள்ளையிலேருந்து 70 வயசு ஆள் வரைக்கும் ஃபோனு பார்த்துட்டு இருக்காங்க சார். ஃபோனில் எல்லா நியூஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி சேனல்ஸில் என்ன பண்ணுறாங்க, எல்லா நியூஸையும் கண்ணுக்கு நேராக பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா சார் எது நியாயம் தர்மம்னு? அதுதான் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய உங்களோட மீடியா சப்போர்ட்டில் உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தினது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்து முக்கியமான ஆட்கள்லாம், எம்எல்ஏக்கள்லாம் அங்கேருந்து ரிசைன்மெண்ட் இங்கே சேர்றாங்க. அப்ப அதுலயே உங்களுக்கு தெரியலையா சார்? ஆனா இதையும் பேரம் அப்படின்ற விஷயங்கள அதெல்லாம் கிடையாது சார். ஏதோ இப்போ கூட சொன்னீங்கன்னா குதிரை பேரம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். அவங்க வரவங்க எல்லாரும் சொல்றதுனால நல்ல தலைமை தாவேக்கா இனி வர காலங்களில் நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைத்து நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பூர்த்தி செய்வாங்கன்றத எல்லாரும் உணர்ந்து தான் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே சேர்றாங்களே தவிர யாரையும் போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணல சார். நீங்கள் இங்கே சேரணும், அங்கே சேரணும். அப்படி பேரம் பேசியிருந்தாங்கன்னா பெரும்பான்மை இருக்கும் போதே பேரம் பேசி நிறைய பேரை வர வச்சிருக்கலாமே. பெரும்பான்மை காட்டினதுக்கப்புறம் யாரையும் ராஜினாமா பண்ணி வர வைக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஓகே, இந்த சோஃபா அப்படின்னு வச்சு இந்த சோஃபா மாடல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்கல்ல சார். நான் என்ன கேட்குறேன்னா சார், உட்கார்றதுக்கு சோஃபா இல்லைன்னா புதுசாக சோஃபா வாங்கினா தப்பா? சரி, இல்லை அங்கே எங்கிருந்து வருது அப்படின்றதான். எங்கே இருந்து வருதுன்னா ஃபர்னிச்சர்கள்லேருந்து தான் சார் வரும். இவங்க அதான் சொல்கிறேனே சார், ஒரு கண்டென்ட் கிடச்சிதுன்னா போதும் சார். ஒரு கண்டென்ட் கிடச்சா போதும். அதை பெருசாக்குறது எதிர்பார்ட்டியோட அரசியல் இதுதான். இனி எப்படி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்வர் அவர்கள்? சார் இனி அவர் ஸ்டேட் அண்ட் இப்போ பயணிக்கிறது ரொம்ப கரெக்டு சார். இதே மாதிரி அவர் பண்ணுறது ரொம்ப சார். ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை ஒரு லீடர்ஷிப், நல்ல ஒரு லீடர்ஷிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு இனி வர காலங்களில் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் சார், இன்னுமே யூத்துங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை நல்லா இருக்குது சார். ஓகே, இனி வர நாட்களில் இனிமேல் அதிரடியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்களா சிங்க பெண்கள் அதிவிரைவு திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ அந்த ஃபாரின் போலீஸுக்கு ஈக்குவலாக நம்ம போலீஸை மாற்றி நிறைய விஷயத்த கொண்டு வர சார். கண்டிப்பாக பண்ணுவார் சார். இனி அவர் பயணிக்கிற பாதை சார். ஏன்னா அவர் சினிமா துறையிலே இருக்கும்போது போலீஸாக இருந்தவர் சார். சட்ட ஒழுங்கெல்லாம் அவர் சரி பண்ணவர். உண்மையான லைஃப்பில் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. டெஃபினட்டாக பண்ணாமல் இருப்பாரா? கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுப்பார். சிறப்பு. நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இந்த சொல்ல உங்களை சிந்திமுறை நன்றி வணக்கம்.